الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். திருக்குரான் தஃப்சீருடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய 78வது வசனத்திலிருந்து திருக்குரானுடைய விரிவுரையை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதற்கு முன்னர் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த அருட்கொடைகளை எல்லாம் நினைவூட்டி, பனு இஸ்ரவேலர்கள் செய்த ஒரு சில குற்றங்கள், அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்தல் அனைத்தையும் என்ன செய்கின்றான், மதீனாவில் உள்ள யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டி, இவைகளெல்லாம் சொன்ன பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் என்ன ஆகிவிட்டது, கல்லையோ அல்லது கல்லை விட மிகவும் மோசமாக ஒரு பாரமானதாக உங்கள் நெஞ்சங்கள் ஆகிவிட்டது. எப்படி கற்களுக்கு ஒரு கடினத்தன்மை இருக்குமோ அதே போன்று உங்களுடைய உள்ளங்களிலும் ஒரு கடினத்தன்மை என்பது இருக்கின்றது. ஆனால் அந்த கற்களிலும் கூட ஒரு சில கற்களால் பாறைகள் பிளந்து நதிகள் எல்லாம் ஓடும், ஆறுகள் எல்லாம் ஓடும். தண்ணீர் பீரிட்டு என்ன செய்யும், அந்த பாறைகள் மூலியமாக வெளியே வரும். அல்லாஹ்வின் பயத்தாலும் கூட ஒரு சில கற்கள் என்ன செய்யும், கீழே விடும். ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றதே அதைவிட மோசமானது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சொன்னதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதே போன்று முஸ்லிம்களை சந்தித்தால் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் சொல்வார்கள். ஆனால் யூத பாதிரிமார்கள் என்ன சொல்வார்கள், யூத பொதுமக்களை பார்த்து சொல்வார்கள், ஏன் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையானவர்கள் என்று, அவர்கள் தான் உண்மையான தூதர்கள் என்று, அதே போன்று அவர் உண்மையைதான் பேசுகிறார் என்று சொல்லி ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? இப்படி சொல்வதால் என்ன நடக்கும்? நாளை கியாமத்து நாளில் உங்களை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டிவிட மாட்டார்களா? இவர்கள் நபியை பற்றி உண்மை கூறியும் கூட இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் உங்களை அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர மாட்டார்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது சூரா பக்ராவுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவலா யஅலமூன அல்லாஹ் யஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுலினூன். என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறைவான செய்த விஷயத்தையும் பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயத்தையும், ஆக எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா அறிவான் என்று சொல்லி அந்த யூதர்களுக்கு தெரியாதா என்று சொல்லி மதீனாவில் உள்ள யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக இதுவரைக்கும் 77வது வசனங்கள் வரைக்கும் விரிவுரை நாம் பார்த்தோம். இன்று 78வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய வ இன்ஹும் இல்லா யதுன்னூன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூதர்களாகிய அவர்களில் உம்மிகளும் இருக்கின்றார்கள், அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள். தங்கள் தலைவர்களால் சொல்லப்படுகின்ற, அதாவது யூத பாதிரிமார்களால், யூத ரபிக்களால் சொல்லப்படுகின்ற சில பொய்களை தவிர தௌராத் வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள்.
இன்னும் அவர்கள் உறுதியல்லாத நினைப்புகளை எண்ணுகிறார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதாவது கட்டுக்கதைகளை தான் அவர்கள் உண்மை என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பொய்களை தான் அவர்கள் உள்வாங்கி செவிமடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அல்லாஹு தஆலா சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், யூதர்களில் படிப்பறிவில்லாத ஒரு சிலர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் நேராக தங்களுடைய பாதிரிமார்களிடத்தில் சென்று, தங்கள் மார்க்க அறிஞரிடத்தில் சென்று, இதை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் தானா, தௌராத்தில் அதை பற்றி குறிப்புகள் இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த உண்மையை மறைத்து அந்த மக்களை என்ன செய்வார்கள்? அவர்கள் உண்மையான நபி அல்ல என்று சொல்லி மக்களை நம்ப வைப்பார்கள். அவர்களும் எந்த விதமான படிப்பறிவு ஞானம் இல்லாமல் என்ன செய்வார்கள்? கண்மூடித்தனமாக அந்த அறிஞர் சொன்னதை அப்படியே கேட்டுவிட்டு அமல் செய்வார்கள். இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா திருக்குரானினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இங்கே யூதர்களுடைய ஒரு பிரிவினரை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதாவது அவர்களுக்கு படிப்பறிவு என்பது இல்லை. ஏதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் காதலை கட்டமோ அதையெல்லாம் நம்புவது என்று இப்படி ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பிரிவினரை பற்றி அல்லாஹு தஆலா 79வது வசனத்தில் சொல்லுகின்றான். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت ايديهم وويل لهم مما يكسبون. அல்லாஹு தஆலா இரண்டாவது சாராரை பற்றி சொல்கின்றான். யூதர்களில் அவர்கள் யார் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள். அதாவது யூத மார்க்கத்தை நன்கு கரைத்து குடித்த, தௌராத் வேதத்தை நன்கு அறிந்து வைத்திருந்த மார்க்க அறிஞர்கள். இவர்களை அல்லாஹு தஆலா சபிக்கின்றான். ஏன் சபிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், யார் தௌராத்துடைய வேதத்தை தன் கைகளாலே எழுதுகின்றார்களோ, எழுதி அதாவது அதில் அடித்தம் திருத்தம் எல்லாம் செய்து ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் செய்து, சும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லாஹ், பின்பு எல்லாம் என்ன செய்வாரு? தனக்கு தோதுவாக எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் மறைத்து விட்டு வேறு ஒரு பாணியில் என்ன செய்யும்? அவர்களது பாணியில் தௌராத்துடைய வேதங்களில் திருத்தம் செய்து இப்படி சொல்வார்களாம், ஹாதா மின் இந்தில்லாஹ், இதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு வேதம் என்று சொல்லி காட்டுவார்கள். ஏன் காட்டுவார்கள்? லியஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா, அற்பமான காசு பணங்களை சம்பாதிப்பதற்காக என்ன செய்வார்கள்? இதை போன்ற தௌராத் வேதத்திலே ஒரு சில திருத்தங்களை காட்டி மக்களை வழிகெடுப்பார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு யார் வேதத்தை, தௌராத் வேதத்தை மாத்திரமல்ல குர்ஆனும் அதே போன்றுதான், மார்க்க அறிஞர்கள் குர்ஆனில் உள்ள சட்டங்களை அப்படியே எடுத்து சொல்ல வேண்டும், அதில் வளைந்து கொடுப்பது என்பது கூடாது. அப்படி ஒருவேளை குர்ஆனிலும் கூட ஹலால் ஹராம் விஷயங்களில் யார் வளைந்து கொடுத்து மக்களுக்கு தோதுவாக பணம் காசுகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி வளைந்து கொடுத்து பேசுவார்களோ அவர்களுக்கும் ஃபவைலுன், நாசம் என்பது உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சபிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் திரும்பவும் அல்லாஹு தஆலா ஒரு சாபத்தை விடுகின்றான். ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம், எந்தெந்த கைகளெல்லாம் அந்த வேதங்களை மாற்றியதோ, வேதங்களை மாற்றி எழுதியதோ அவர்களுக்கும் அந்த சாபம் இருக்கின்றது. வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அதை யார் விற்கின்றார்களோ, விற்று தன் வயிறுகளை யார் வளர்த்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் சாபம் என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா 79வது வசனத்தில் சொல்லுகின்றான். அதாவது வயல் என்று சொன்னால் நாசம் என்ற அர்த்தம். இன்னொரு பொருளும் இருக்கின்றது. வயல் என்று சொன்னால் நரகத்தினுடைய ஒரு ஓடை. நரகவாசிகள் நரகத்தினுடைய மைய பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக வயல் என்ற ஓடையில் 40 ஆண்டுகள் இருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி தருகின்றார்கள். ஆக இங்கே யூதர்களுடைய இரண்டாவது பிரிவினர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்வது, ஒரு மார்க்க அறிஞர்கள், யூத பாதிரிமார்கள், அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து விதமான பண்புகளும் நலன்களும் தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? தௌராத்திலிருந்து குறிப்புகளை எல்லாம் நீக்கிவிட்டு தங்கள் கைகளாலே என்ன செய்ய திருத்தி, இதுதான் தௌராத்தில் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான், இவர்கள் இதில் இருக்கக்கூடிய தன்மைகள் தற்பொழுது இருக்கக்கூடிய நபி அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லி என்ன செய்வார்கள்? மக்களை வழிகெடுத்து வந்தார்கள். தௌராத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன ஒரு குறிப்பு அசலில் இருந்தது என்று சொன்னால், தௌராத்தில் இப்படி வருகிறது: அழகிய முகம், கவர்ச்சிகரமான ரோமம், அதே போன்று மை கண்கள்,
நடுத்தர உயரம். இது நபி அவர்களுடைய ஒரு வர்ணனையை தௌராத் சொல்லுகிறது. இந்த வர்ணனைய யூத பாதிரிமார்கள் என்ன செய்து விட்டார்கள் சொன்னால் அப்படியே மாற்றி விட்டார்கள். என்ன மாற்றினாங்கன்னா, நெட்டையானவர், நீல கண்களை கொண்டவர், சுருட்டை ரோமம் உடையவர் என்று சொல்லி இப்படியே மாற்றி எழுதி மக்களிடத்தில் அதை காண்பித்து என்ன செய்தார்கள், இவர்கள் இறுதி நபி அல்ல, நபி வந்தால் நமது வம்ச பரம்பரையில் தான் வருவார்களே தவிர அரபுலகத்திலிருந்து நபிமார்கள் என்பது வரமாட்டார்கள் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டு வந்தார்கள் இந்த யூத பாதிரிமார்கள். சரி, ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொன்னால், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் மதினாவிற்கு வருவதற்கு முன்னால் யூதர்கள் நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது வேதக்காரர்களுக்கென்று ஒரு மதிப்பு அரபுலகில் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அரபு மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்ததால் எது செய்தாலும் வேதக்காரர்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு செய்வார்கள். அதற்குண்டான காசு பணங்களையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சில ஹதியாக்களும் வந்து சேரும். பொதுமக்களிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஹதியாக்களை எல்லாம், அந்த அன்பளிப்புகளை எல்லாம் வாங்கிக் கொள்வார்கள். இப்படி பணம் காசுகள் எல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீர்னு அங்க இன்னொரு மனிதர் வருகிறார். அவர்கள் தான் நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே வந்து, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், திருக்குர்ஆனை கொடுத்திருக்கின்றான், அங்கே இருக்கக்கூடிய யூதர்களிடத்திலும் யூதர்களே நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தௌராத்தில் என்னை பற்றி குறிப்புகள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி மக்களிடத்தில் உபதேசம் செய்யும் பொழுது, இப்ப என்ன செய்வாங்க, யூதர்களுடைய பெரும்பாலான கூட்டம் நபி அவர்களை என்ன செஞ்சிரும், ஈமான் கொண்டுரும், நபி அவர்களை பின்பற்றுவார்கள். நபி அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தினுடைய அற்ப காசு பணங்களை நம்மால் சம்பாதிக்க முடியாது என்ற அந்த ஒரு பொருளாசையின் காரணமாக என்ன செய்து விட்டார்கள், யூத பாதிரிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து தன்மைகளையும் அனைத்து வர்ணனைகளையும் மாற்றி யூத படிப்பறிவில்லாத யூத மக்களுக்கு சொல்லி என்ன செய்து விட்டார்கள், வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய 79வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இப்படி யார் யாரெல்லாம் தன் புறத்திலிருந்து ஒரு வேதத்தை யார் திருத்தி எழுதி இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று சொன்னார்களோ, அது தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், அல்லது திருக்குர்ஆனாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இங்கே பொதுவாக சொல்லுகின்றான், அவர்கள் அனைவருக்கும் சாபம் என்பது இருக்கின்றது, அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லி திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, அதை யார் விற்று காசு வாங்கி சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கும் கேடுதான் என்று சொல்லி, அவர்களுக்கும் நாசம் தான் என்று சொல்லி, அவர்களுக்கும் நாளை நரகில் வயல் என்ற ஓடை இருக்கின்ற என்று சொல்லி திருக்குர்ஆன் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. இது 79வது வசனத்தினுடைய ஒரு விரிவுரை. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 80வது வசனத்தில் சொல்லுகின்றான், யூதர்களுடைய ஒரு சில மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அவங்களே சொல்லிப்பாங்க, எங்களுக்கு நாங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், நாங்கள் தான் சொர்க்கவாசிகள், அப்படியே ஒரு வேளை நாங்கள் நரகில் இருந்தாலும் 40 நாட்கள் தான் நரகில் இருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூதர்களுடைய எண்ணத்தை இங்கே சொல்லுகின்றான். வகாலு, அந்த யூதர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா அய்யாம மஅதூதா, குறிப்பிட்ட எண்ணப்பட்ட ஒரு சில நாட்கள் தான் நாங்கள் என்ன செய்வோம், நரகில் இருப்போம், நரகம் எங்களை தீண்டும். இப்படி சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், யூதர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கின்றான், குல் அத்தகதுதும் இன்தல்லாஹி அஹதன் ஃபலை யுக்லிஃபல்லாஹு அஹதஹு அம் தகூலுன அலல்லாஹி மா லா தஅலமூன். என்ன, நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தானா, அதாவது குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் தான் நீங்கள் நரகில் இருப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தானா? அப்படி ஒருவேளை அல்லாஹ் தஆலா வாக்களித்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஃபலை யுக்லிஃபல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் தனது வாக்குறுதியை மீற மாட்டான், அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு என்பது செய்ய மாட்டான். அல்லது அம் தகூலன அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து நீங்கள் கூறுகின்றீர்களா என்று சொல்லி நபியே நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது
யூத பாதிரிமார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கட்டுக்கதைகள் எல்லாம் யூத மக்களிடத்தில் சொல்லி இப்படியும் காசு பணங்கள் எல்லாம் சம்பாதித்து வந்தார்கள். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக இந்த உலகத்தினுடைய மொத்த ஆயுட்காலம் 7000 வருடங்கள். அதாவது யூதர்களுடைய கட்டுக்கதைகள்ல ஒண்ணு, உலகத்துடைய மொத்த ஆயுட்காலம் 7000 வருடங்கள். அந்த 7000 வருஷத்துல ஒவ்வொரு நாள் மட்டும், அதாவது ஒரு 1000க்கு ஒரு நாள் வீதம் என்று சொல்லி 7 நாட்களே என்ன செய்வோம், நாங்கள் நரகில் இருப்போம். மற்ற அனைத்து வாழ்நாள் முழுவதும், அதாவது நிரந்தரமாக என்ன செய்யும், நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம் என்று சொல்லி யூதர்களுடைய ஒரு கட்டுக்கதையாக, ஒரு குருட்டு நம்பிக்கையாக இருந்தது. இது முதலாவது. இரண்டாவதாக 7 நாட்களுக்கு மேல் நாங்கள் நரகில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தண்டனை எங்களுக்கு 40 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். காரணம், 40 நாட்கள் தான் எங்கள் மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க, காளை மாட்டை வணங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 இரவுகள் அல்லாஹ்வை சந்தித்து தௌராத் வேதத்தை வாங்கி கொண்டார்கள் அல்லவா, அந்த வாங்கி கொண்டு வந்த அந்த 40 நாட்களில் தான் எங்கள் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள், இதை போன்று காளை மாட்டை வணங்கி வந்தார்கள். அதனால் ஒருவேளை ஒன்று வேதனை செய்தால் 7 நாட்கள் நாங்கள் நரகில் வேதனை செய்யப்படுவோம், அல்லது 40 நாட்கள் அல்லாஹ் எங்களை வேதனை செய்வார். இன்னும் ஒருவேளை அதிகமான தண்டனை வரும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், 40 வருடங்கள் எங்களை நரகில் வைத்திருப்பான். 40 வருஷத்துக்கு மேல என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் எங்களை நரகில் வைத்துக் கொள்ள மாட்டான், எங்களுக்கு சொர்க்கத்தை நிரந்தரமாக தந்து விடுவார் என்று சொல்லி யூதர்களுடைய கட்டுக்கதைகள், யூதர்களுடைய குருட்டு நம்பிக்கைகள் இது ஒன்று. இவர்கள் பாதிரிமார்கள் என்ன செய்வார்கள், மக்களிடத்தில் சொல்லி என்ன செய்வார்கள், யூதர்களே இங்க பாருங்க, நம்ம அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஒன்னு 7 நாள் நரகத்தில் வச்சிருப்பான், அல்லது 40 நாள் நரகத்தில் வச்சிருப்பான், அல்லது 40 வருஷம் வச்சிருப்பான். ஒருவேளை நீங்கள் முஸ்லிமாக ஆகிவிட்டால், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நபியாக நீங்க ஏற்றுக்கொண்டு சென்று விட்டால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி யூத மக்களை, பாமர மக்களை வழிகெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி இங்கே திருக்குரான் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. இப்ப இங்க அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யாருக்கு நிரந்தரமான சொர்க்கம், யாருக்கு நிரந்தரமான நரகம் என்று சொல்லி 2 வசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 81, 82 வசனங்கள் சொல்லுகின்றது. பலா பன் கஸப ஸைஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். எவர்கள் தீமையை சம்பாதித்து அவர்களை கொண்டு அவர்கள் தவறு சூழ்ந்து கொண்டதோ அவர்களே நரகவாதிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். யார் தீமைகள் செய்து எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் தீமைகளையே மூழ்கி கிடப்பார்களோ அவர்கள் தான் நிரந்தரமான நரகவாதிகள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் சொர்க்கவாதி யார் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah. யார் ஈமான் கொண்டு, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து என்ன செய்கின்றார்களோ, நல்லமலை செய்கின்றார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் தான் சொர்க்கவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சொர்க்கில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம் என்ன தெரியுமா, நரகத்தை பற்றி சொன்னால் அங்கே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே ஒரு போங்கை தான் இங்கே அல்லாஹ் தஆலா இங்கே கடைபிடித்திருக்கின்றான். முதலில் நரகத்தை பற்றி சொல்லுவான், நரகினுடைய வேதனை பற்றி சொல்லுவான், பிறகு சொர்க்கமும் அதை சார்ந்த நியாமத்துகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி வருவான். இங்கே அல்லாஹ் தஆலா யார் நரகவாதி என்று சொல்லும் பொழுது, யார் தீமைகளை எல்லாம் சம்பாதித்து தீமைகளிலேயே மூழ்கி இருக்கின்றார்களோ, சூழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான நரகம். அப்படி அல்லாமல் இதற்கு நேர்மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் அல்லாஹ்வையும் யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள்தான் அந்த சொர்க்கில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இன்றைக்குரிய திருக்குர்ஆனுடைய தஃப்சீரில் அல்லாஹ் இங்கே சொல்ல வருவது, யூதர்களில் ஒரு சில படிப்பறிவில்லாதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த படிப்பறிவில்லாதவர்கள் தங்கள் யூத பாதிரிமார்களிடத்தில் இவர்கள் தான் இறுதி நபியா அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்களை கேட்க சென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள், உண்மையை மறைத்து தௌராத்தில் ஒரு சில பொய் பொருட்கள் எல்லாம் எழுதி என்ன செய்வார்கள், மக்களிடத்தில் காட்டி, இங்க பாருங்க இவர் நபி அல்ல,
அதாவது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் அல்ல என்று சொல்லி யூத மக்களிடத்தில் காட்டுவார்கள். இப்படி யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாசம் என்பது இருக்கின்றது, வயல் என்ற நரக ஓடு என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்கின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் திருக்குரானுடைய கருத்துக்களை இன்னும் அதிகமாக நாம் அறிந்து திருக்குரான் படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.